தேவி என்ன சொன்னாள்? அத்தனை நாளும் அத்தான் அத்தான் என்று கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தவள் அன்று என்ன சொன்னாள் தெரியுமா? பாரு, உன்னை சும்மா விடமாட்டேன். நீ என்னை சீரழித்து விட்டாய். நான் உன்னை சும்மா விடமாட்டேன். நீ சொல்வதற்கு நான் வழங்கியது நீ என்னை மறுமணம் செய்து கொள்வாய் என்று நான் உன்னை நம்பினேன். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று சொன்னாள். என் பாவம் உன்னை சும்மா விடாது. பார்த்துக்கோ, உன்னையும் உன் மனைவியவும் உன் குழந்தையவும் சந்தோஷமாக வாழ விடுவேன் என்று நினைக்கிறாயா? என்னை பற்றி உனக்கு தெரியாது. கேவலம் பெண்தானே என்று நீ என்னை எடை போட்டு விடாதே. நான் உன்னை என்ன செய்கிறேன் என்று பார் என்று சவால் எழுப்பினாள். இதை கேட்டு அந்த 10 வீட்டாருக்கும் கோபம் வந்தது. அந்த 10 வீட்டார்களும் வந்தார்கள். முன்னாள் தெய்வானை அக்காலும் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நீ பெரிய கண்ணகி, நீ சொன்னது அப்படியே பலித்துவிடும். நீ ஊரா குடும்பத்தை கெடுத்துவிட்டு அடுத்தவர்கள் குடும்பத்தை சின்னாவண்ணமாக்கியதும் இல்லாமல் அவர் உன்னை கெடுத்து விட்டார் என்று கதை விடுகிறாயா? அவர் உன் விருப்பமில்லாமலாய் உன்னை தொட்டார். நீ சும்மாவா அவருக்கு வணங்கினாய்? அவர் உழைத்த பணத்தை அத்தனையும் பிடுங்கிக் கொண்டாய் அல்லவா? உன் தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்டாய் அல்லவா? அது ஒன்றும் உன் புத்திக்கு எட்டவில்லையா? நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறாய் என்று தெய்வானையக்கா சொன்னார்கள். அதற்கு தேவி பொங்கினாள். இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் ஏன் இப்படி நரம்பு துடிக்கிறது என்று கேட்டாள். ஏனென்றால் அவர்கள் என் குடும்பம், என் அண்ணன் குடும்பமும் சிந்தி சீரழிவதை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் தான் நான் என் அண்ணனுக்கு வேண்டி நான் குரல் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் தெய்வானை அக்கா. உன் அண்ணனா? உன்னுடன் ஒட்டி பிறந்தானா? உன் அம்மாளுக்கு அவன் பிறந்தானா? இல்லை, அவன் அப்பனுக்கு நீ பிறந்தாயா என்று கேட்டாள் அவள். அதற்கு தெய்வானை அக்காவுக்கு இடியை போல் கோபம் வந்துவிட்டது. சொன்னார்கள், அடியே, ஒழுங்கா பேச இல்லை என்றால் உன் தலையும் அறுத்து உன்னை முட்டை கழுதை மேல் ஏற்றி விடுவேன். கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி விடுவேன். மரியாதையாக இங்கே இருந்து சென்று விடு. உன் மரியாதையை நீ காப்பாற்றிக்கொள் என்று சொன்னார்கள். அதற்கு எனக்கு நீ மரியாதை சொல்லி தர வேண்டாம் என்று அவள் கூவினாள். அப்போது அண்டை வீட்டார்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், தெய்வானை, ஏன் நீ அவளிடம் தேவையில்லாமல் பேசுகிறாய்? மலையை பார்த்து நாய் குலைத்தால் மலை நாய் கூட சேர்ந்து குலைக்குமா? என் தெய்வானை, அவள்தான் ஒரு தரங்கட்டவள். அவள் கூட நீயும் சரிக்கு சரியாக பேசி உன் தரத்தை நீ குறைத்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்போது இந்த தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. சுனாமியைப் போல வந்துவிட்டது. தரங்கட்டவள் என்று சொன்னவுடன் அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. யார் தரங்கட்டவர்கள்? நான் தரங்கட்டவா? நீங்கள் எல்லாம் உத்தமிகளா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், யாரு உத்தமி, யாரு கண்ணகி, யாரு மாதவி என்பதை நீ சொல்ல வேண்டாம். இந்த ஊருக்கு தெரியும். இங்கு இருக்கும் ஆள்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நீ ஒரு மாதவிதானே என்று சொன்னார்கள் அவர்கள். நான் மாதவியா? அப்படி என்று நான் உன்னிடம் உரைத்தேனா என்று கேட்டாள். நீ உரைக்க வேண்டாம். உன் தோல் போதும். உன் வெள்ளை தோலை காட்டி நீ இப்படி எத்தனை வாலிபர்களை வளைத்து போட்டாயோ,
எத்தனை குடும்பங்களை நாசம் செய்தாயோ. பணக்காரர் வீட்டில் நீ போய் செய்திருந்தாலும் அது பரவாயில்லை என்று விடலாம். பாவம், இந்த குடும்பமா உனக்கு கிடைத்தது? இப்படி சீரழித்து விட்டாயே, இந்த கொடிய பாவத்தை நீ எங்கு போய் கழிப்பாய் என்று அண்டையார்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தெய்வானை அக்கா பேசாமல் இருந்தார்கள், அப்பா பேசாமல் இருந்தார்கள். அப்போது மயிலாத்தா பாட்டி கேட்டார்கள், சாமி, என்ன நீ அமைதியாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள். அதற்கு அப்பா பதில் உரைத்தார், இல்லை அம்மா, என் குற்ற உணர்ச்சி என்னை கொல்கிறது. எனக்கு பேசுவதற்கு வார்த்தை இல்லை. அதனால் தான் நான் மௌனமாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய தப்பை நான் செய்திருக்கிறேன் என்று இப்போதுதான் அம்மா நான் உணர்கிறேன் என்று மயிலாத்தா பாட்டியிடம் அப்பா சொன்னார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், பரவாயில்லை மகனே, நீ இப்போதாவதும் அதை விட்டு வெளியே வந்தாயில்லவா, அதுவே இந்த அம்மாவுக்கு சந்தோஷந்தாண்டா. இனியாவதும் உன் மனைவியவும் உன் குழந்தையவும் உன் குடும்பத்தை நன்றாக பாரு மகனே. இனி சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்கள் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு தெய்வானை அக்கா சொன்னார்கள், அண்ணா, இன்னும் நீ அகலம் பாலிக்க வேண்டாம் அண்ணா. அவர்களிடம் பேசாமல் இருக்க வேண்டாம். பாவம் அவர்கள். ஏன் அவர்களிடம் நீ பேசாமல் இருக்கிறாய்? உனக்கு இறுதி வரையிலும் உன் கூட வருவது உன் மனைவியும் உன் மகளுந்தானே. உனக்கு யார் இருக்கிறாய்? நீ பெரிய குடும்பத்தில் பிறந்தவன். இதையெல்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா அண்ணா என்று தெய்வானை அக்காள் சொன்னார்கள். அதற்கு அப்பா என்ன சொன்னார்கள்? அப்பா, சரி தெய்வானை, அண்ணனை மன்னித்து விடு என்று சொன்னார். அதற்கு தெய்வானை அக்கா சொன்னார்கள், அண்ணா, நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். என்னிடம் நீங்கள் ஒரு பாவமும் ஒரு குற்றமும் நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் செய்ததெல்லாம் செல்விக்கும் செல்வி அம்மாவுக்கும் தான். நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் உங்கள் மகளிடமும் மனைவியிடம்தான் கேட்க வேண்டும். அவர்கள் உங்களை மன்னிப்பார்களா என்று தெரியவில்லையே அண்ணா. ஏனென்றால் நீங்கள் செய்தது இந்த 1 வருட காலமும் கொஞ்சமில்லை. அது வார்த்தையால் சொல்லிவிட முடியாது அண்ணா. அத்தனை கஷ்டங்களையும் பாவம் அந்த குழந்தையும் அந்த அவர்களும் அனுபவித்தார்கள். அவர்களும் ஒரு பெண்தானே அண்ணா என்று தெய்வானை சொன்னார். ஆமாம் தெய்வானை, அவள் என்னை மயக்கிவிட்டாள். அவள் மயக்கினது தப்பு இல்லை, நான் மயங்கினதுதான் தப்பு. என்னவென்று தெரியவில்லை. என்ன சொக்குப்பொடி எனக்கு வைத்தாளென்றும் எனக்கு புரியவில்லை. அவள் வார்த்தையில் மயங்கி வசியமாகிவிட்டேன் தெய்வானை. நான் என்ன செய்வது என்று கேட்டார். ஒன்றும் செய்ய வேண்டாம் அண்ணா. தன் வீட்டுக்குள் தன் மனைவியும் மகளும் இருக்கிறார்கள். அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சலாக இருக்கிறது அண்ணா? வீட்டுக்குள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அண்ணா. குடும்பத்துக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் தானே அது குடும்பம். விட்டு கொடுக்காமல் நான் பெரிது நீ பெரியது என்று சொல்லி போரிடுவதா பெரியது? இல்லை இல்லை அண்ணா. ஏன் அண்ணா? நான் சொல்வதை கேளுங்கள். அவள் போகட்டும். சனியன் தொலைந்து விட்டது. தலையை மெழுகிவிட்டு குடும்பத்தோட நிம்மதியாக இருங்கள் அண்ணா என்று சொன்னார்கள். சரி தெய்வானை, அவள் என்னிடம் பேச மாட்டாள். நான் அவளுக்கு செய்த துரோகம் அப்படி. அவளை குற்றம் சொல்ல முடியாது என்றார்கள் அப்பா. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அண்ணா. நான் பேசுகிறேன் அண்ணியிடம். நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும்
அப்படி அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த உண்மை சம்பவம் உங்களது உள்ளத்தை தொட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.